T20 உலகக்கோப்பை தொடரோட சூப்பர் 8 சுற்றுல இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாண்டாங்க. இந்த போட்டியானது இடியும் மின்னலுமா சிறப்பா முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை தொடரோட சூப்பர் 8 சுற்றுல இந்திய அணியை பொறுத்தளவுக்கு குரூப் 1ல இருக்காங்க. சூப்பர் 8 சுற்றுல இந்திய அணி மொத்தமா 3 போட்டிகளை பங்கேற்க இருக்காங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலியா அணியை எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க. முதல் போட்டி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இன்னைக்கு தொடங்குனது. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா, பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. இந்த ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடர்ல தோல்வியே சந்திக்காம சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்திய அணி. இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த போட்டியில தொடக்கம் கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. கேப்டன் ரோஹித் சர்மா 13 பந்துகளை 8 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க ஒன் டவுன் வந்த ரிஷப் பண்ட் அதிரடியை காட்டினாரு. விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்தியாவோட ஸ்கோரை டக்குன்னு உயர்த்தினாங்க. ரிஷப் பண்ட் 11 பந்துகளை 20 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதுல மொத்தமா 4 பவுண்டரிகள் விளாசி இருந்தாரு. இந்த போட்டியிலேயாவது கம்பேக் கொடுத்து விராட் கோலி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரா அப்படின்னு பார்த்தா 24 பந்துகள்ல 24 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு. மிடில் ஆர்டர்ல உள்ள வந்த சிவம் டிபேவும் 7 பந்துகளை 10 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க இந்தியாவோட முக்கியமான விக்கெட்டுகளை தட்டி தூக்குனாரு ஆப்கானிஸ்தான் வீரரான ரஷீத் கான். பவுலிங்ல நல்லாவே டஃப் கொடுத்தாங்க ஆப்கானிஸ்தான் அணி. பட் என்கிட்ட வேலையாகுமா அப்படின்ற மாதிரி இந்தியா 360 சூரியகுமார் யாதவ் மட்டும் 360 டிகிரியில் அடிக்க கடைசி கட்டத்துல இந்தியாவோட ஸ்கோர் நல்லாவே வந்தது. கை கொடுக்க உள்ள வந்த ஹர்திக் பாண்டியாவும் அதிரடியை காட்ட ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சாளர்களால் எதுவுமே செய்ய முடியல. இந்தியாவோட ஸ்கோர் பயங்கரமா உயர தொடங்குச்சு. 27 பந்துகள் அரசிதம் கடந்தாரு சூரியகுமார் யாதவ். அடுத்த பந்திலே விக்கெட் பறி கொடுத்தாரு. மொத்தமா 28 பந்துகள் 53 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 5 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. பட் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஒண்ணுமே செய்ய முடியல. ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி 6 போர்னு பறக்க விட இந்தியாவுக்கு ஒரு அபாரமான பினிஷிங் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். இறுதி கட்டத்தில் விக்கெட் பறி கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. மொத்தமா 24 பந்துகளை 32 ரன்கள் எடுத்திருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா 5 பந்துகளை 7 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க கடைசி அக்சர் பட்டேல் அவரோட பங்குக்கு 6 பந்துகளை 12 ரன்கள் எடுக்க இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள மொத்தமா 181 ரன்கள் எடுத்தாங்க 8 விக்கெட் இழப்புக்கு. ஆப்கானிஸ்தான் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு ஃபரோக்கி, ரஷீத் கான் தலா 3 விக்கெட்டும், நவீன் உல்காக் 1 விக்கெட் வீழ்த்தி இருந்தாங்க. 182 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க ஆப்கானிஸ்தான் அணி. யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான ஜாஸ்பிரித் பும்ரா 2 தொடக்க வீரர்களையும் காலி பண்ணாரு. குர்பாஸ் 11 ரன்னிலும் சேசாய் 2 ரன்னிலும் நடைய கட்ட ஆரம்பமே ஆப்கானிஸ்தான் அணிக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஒன் டவுன் வந்த இப்ராஹிம் சாடன் அக்சர் பட்டேல் ஓவர்ல விக்கெட் பறி கொடுக்க குல்பதீன் நைப் விக்கெட் வீழ்த்தினாரு குல்தீப் யாதவ். குல்பதீன் நைபை பொறுத்தளவுக்கு மொத்தமா 21 பந்துகளை 17 ரன்கள் எடுத்திருந்தாரு. உமர்சாய் அதிரடியை காட்டலாம் நினைக்கும் போது ரவீந்திர ஜடேஜா நானும் கம்பேக் கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி உமர்சாய் விக்கெட்டை எடுத்தாரு. உமர்சாய் மொத்தமா 20 பந்துகளை 26 ரன்கள் எடுத்து வெளியேற 71 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே முக்கியமான 5 விக்கெட் எடுத்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் அணி. பயங்கரமா தடுமாறினாங்க. குறிப்பா இந்திய அணியோட சுழற்பந்து வீச்சானது தரமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நஜிபுல்லா, முகமது நபி கொஞ்சம் போராடி பார்த்தாங்க. பட் ஒன்னும் செய்ய முடியல. பும்ரா வந்து முடிச்சு வச்சிட்டாரு. நஜிபுல்லா 19 ரன்னிலும் முகமது நபி 14 ரன்னிலும் விக்கெட் பறி கொடுக்க நான் விக்கெட் எடுக்கலனா எப்படி அப்படின்னு என்ட்ரி கொடுத்த ஹர்தீப் சிங். கேப்டன் ரஷீத் கான் விக்கெட் எடுத்தாரு. ரஷீத் கான் 6 பந்துகளை 2 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க நவீன் உல்காக் முதல் பாலே டக் அவுட் ஆனாரு. கேப்டன் ரோஹித் சர்மாவை பத்தி சொல்லி ஆகணும். பவுலிங் சேஞ்சஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. வர எல்லா பவுலர்ஸுமே விக்கெட்டை தட்டி தூக்கிட்டே இருந்தாங்க. இதனால ஆப்கானிஸ்தானால பெரிய பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணவே முடியல. ஆல் அவுட் மட்டும் ஆகிரவே கூடாது அப்படின்ற முடிவுல கடைசி கட்டத்துல போராடினாரு. நூர் அகமது விக்கெட்டை பறி கொடுக்கவே இல்ல. பட் விட்டு வைப்பாரா ஹர்தீப் சிங். கடைசி ஓவரோட கடைசி பந்துல விக்கெட் எடுத்தாரு. நூர் அகமது மொத்தமா 18 பந்துகளை 12 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்கள்ல போராடி 134 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சூப்பர் 8 சுற்றோட முதல் போட்டியில இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 47 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்திய அணியோட பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு ஹர்தீப் சிங் 4 ஓவர்ல பந்து வீசி 36 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஜாஸ்பிரித் பும்ரா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். 4 ஓவர்ல பந்து வீசி வெறும் 7 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஒரு மேடன் ஓவர் வீசி இருந்தாரு. குல்தீப் யாதவ் 4 ஓவர்ல பந்து வீசி 32 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அக்சர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா தலா 1 விக்கெட் வீழ்த்தி இருந்தாங்க. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஜாஸ்பிரித் பும்ராவோட அமர்க்கலமான பந்து வீச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.